தன்னுடைய தந்தையின் ஆசைக்காக தன்னுடைய ஆசையை துளைத்தவர் தான் மனோஜ் பாரதிராஜா. மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து டிரெக்டர் ஆகணும் அப்படின்றதும் ரொம்ப நாளாகவே அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே அவர் அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், மணிரத்னம் அவர்கள்ட்ட பொம்பை திரைப்படத்தில் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய பிரபல டைரக்டர்ஸ்கிட்ட கூட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி அவர் வந்து இந்த டிரெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருந்திருக்காரு. பட் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து தான் நடிகனாக தன்னுடைய மகனாச்சும் ஒரு நடிகன் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் அவரை வச்சு ஒரு படம் ஒன்று டிரெக்ட் பண்ணுறாரு. அந்த படம் வந்து தாஜ்மஹால் இந்த திரைப்படம். அந்த தாஜ்மஹால் இந்த திரைப்படம் வந்து பெருசாக மக்களிடையே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெருசாகவும் போகலாட்டியும் கூட இந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே பிளாக் பாஸ்டர் ஹிட். இப்போ வரைக்குமே மக்களிடையே வந்து அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். மனோஜ் பாரதிராஜா அந்த திரைப்படத்தில் நடிக்க மட்டும் செய்யறாங்க, அந்த திரைப்படத்தில் பாடலும் பாடியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்டராகவே தன்னுடைய முழு முதல் வேலைகளில் ஈடுபட்டு அதுக்கான பயிற்சிகள் நடவடிக்கைகள் ஈடுபட்டாலும் கூட அவருடைய கிராஃப் வந்து அப் அண்ட் டவுனாகவே தான் போய் கொண்டு வந்துருக்கு. சரியான அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுனால கொஞ்ச நாள் சினிமாலேருந்து ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டார். சினிமாலேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்ததுக்கப்புறம் அகைன் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல இயக்குநர்கள் கிட்ட எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அகைன் தன்னுடைய டிரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து நிறைய சின்ன திரைப்படங்களை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பாரதிராஜ் அவர்களோட திரைப்பட கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை வச்சு 1-2 திரைப்படங்களும் இவர் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு சுசீந்திரன் தயாரிப்பில் வந்து பாரதிராஜா அவரை வச்சு மார்கழி திங்கள் ஒரு திரைப்படத்தையும் இவர் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்படம் பார்த்தா இவர் கடைசியாக டிரெக்ட் பண்ண திரைப்படம். டிரெக்டராக இவர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் வந்து இவருக்கு நடந்துச்சு. ஸோ இவருடைய ஆத்மா சாந்தியோடைய நம்ம அனைவரும் பிரார்த்திக்கிறோம். இவருடைய லைஃப் ஸ்டோரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். என்னத்தான் இவர் பல எஃபெக்ட் போட்டாலும் பல விஷயங்களில் தோல்வி அடைஞ்சாலுமே இவர் ஒர்க் பண்ணுறதையோ இவர் எஃபெக்ட் போடுறதையோ வந்து நிறுத்தவே இல்லை. கடைசி வரைக்குமே இவர் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காருன்றது வந்து இவருடைய ஒரு லைஃப் ஸ்டோரியில் நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.